பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் எல்லோர் மீதும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று குர்ஆனை உள்ளத்தில் குடியேற்றும் நிகழ்ச்சி. இது விஷயமாக குர்ஆனிலிருந்து ஒரு அத்தியாயத்தில் உள்ள வசனத்தை உங்களோடு பகிர விரும்புகிறேன். இந்த அத்தியாயம் 9வது அத்தியாயம், அத்தௌபா, பாவ மீட்சி என்று இதன் பொருள். எல்லா அத்தியாயங்களும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்திருக்கும். இது மட்டும் அவ்வாறு அல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று விடுபட்டிருக்கும். காரணம், இதற்கு முந்தைய அத்தியாயம் அன்பாலும் இதுவும் ஒரே மாதிரியான விளக்கத்தை கொடுப்பதால், ஒரே சப்ஜெக்ட் இருப்பதால், அதனுடைய தொடர்ச்சியோ என்பதாக குர்ஆனை எழுதியவர்கள் விட்டுவிட்டார்கள். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி கூறாமல் சென்று விட்டார்கள். ஒவ்வொரு அத்தியாயம் எழுதும்போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதச் சொல்லி வற்புறுத்துவார்கள். மேலும் இதை பற்றி பின்பு விரிவாக பேசலாம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது இந்த தௌபா அத்தியாயத்திலே 24வது வசனம். இந்த இறை வசனம் என்ன கூறுகிறது, இந்த இறை வசனத்தின் பொருள் என்ன, நாம் இதிலிருந்து என்ன படிப்பினை பெற வேண்டும் என்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் இங்கே காணலாம். முதலில் இந்த வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கூல் இன்கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஜ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலு நிக்தரஃப்தமூஹா வ திஜாரத்தின் தக்ஷவுன கசாதஹா வ மசாக்கினு தர்தூனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي قوم الكافرين قوم الفاسقين என்பதாக இங்கே கூறுகிறார். அதாவது இதன் பொருளை பாருங்கள். இப்பொழுது நபியே, நீங்கள் அவர்களிடம் கூறுங்கள், உங்களுடைய தந்தையரும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவியரும் உங்களுடைய குடும்பத்தினரும் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் செல்வமும் எதனுடைய நஷ்டத்தை நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அத்தகைய உங்கள் வியாபாரமும் எதனை நீங்கள் திருப்தி கொள்கிறீர்களோ அத்தகைய உங்களுடைய வீடுகளும் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அவனது வழியில் போரிடுவதை விட உங்களுக்கு மிக்க விருப்பமானதாக இருந்தால் அல்லாஹ் அவனுடைய கட்டளையை, அதாவது வேதனையை கொண்டு வருவதை எதிர்பார்த்து இருங்கள். அல்லாஹ் பாவிகளான கூட்டத்தினை நேர்வழி செலுத்த மாட்டான் என்பதாக கூறி முடிக்கிறார். இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன படிப்பினை பெறலாம், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இங்கே 8 விஷயங்கள், தாய் தந்தையர்கள், பிள்ளைகள், சகோதரர் என்று, மனைவி என்று, இப்படியாக 8 விஷயங்களை கூறி, இந்த 8 விஷயங்களும் உங்களுக்கு அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் மேலும் அவனது வழியில் போரிடுவதை விட உங்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தால் என்னவாகும், அதற்காக அல்லாஹ்வுடைய பரிசு என்ன, அவனுடைய கட்டளை எப்படிப்பட்ட கட்டளை அல்லாஹ் அனுப்பி வைப்பான் என்பதை இங்கே பார்க்க வேண்டும். அதாவது சிலருக்கு இப்படித்தான், ஒரு அழகான வீடு கட்டி கொண்டு அவன் தொழுக கூட செல்ல மாட்டார்கள். அந்த வீடு ரசித்து கொண்டு வீட்டிலேயே இருந்து விடுவார்கள். அல்லது மிக செல்வ செழிப்பான மிகவும் அழகான ஒரு வியாபாரம் நடத்தி கொண்டு வந்தால் அது எங்கே நஷ்டம் ஏற்படுத்தி விடுமோ என்று அந்த கடையை மூடுவதில்லை. அந்த வியாபாரத்தில் லைத்து விடுவார்கள். பணம் பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் அவர்கள் இட்ட கட்டளையும் மறந்து விடுவார்கள். அந்த காலத்திலே மார்க்க போர் விதியாக்கப்பட்டிருந்தது. மார்க்க போர் என்றால் என்ன? மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை அழிக்க வேண்டும் என்று காபிர்கள் போர் தொடுத்து வந்தார்கள். அந்த போரை எதிர்க்கத்தான் இவர்கள் செய்தார்கள். தவிர இவர்கள் சென்று வழியை சென்று மார்க்கத்தில் சேருங்கள் என்று எந்த ஒரு பிரச்சாரமும் பண்ணவில்லை. இதை தவறாக ஒரு சில பேர் கூறுவார்கள். வாளினால் இந்த மார்க்கத்தில் சேர்க்கப்பட்ட கும்பல் என்பதாக கூறுவார்கள். அப்படி அல்ல. இதனுடைய வரலாறு தெரியாதவர்கள் பேசும் பேச்சு அது. அப்படி இருக்கையிலே
இது போலெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, நமது நமது உலக ஆதாயத்துக்காக, உலக சந்தோஷத்திற்காக நாம் என்ன செய்யக்கூடாது, அல்லாவையும் அல்லாவின் தூதர் அவர்கள் இருவருடைய கட்டளையை மறந்து விடக்கூடாது. அவர்களின் கட்டளை என்ன? எவ்வளோ கட்டளைகள் இந்த குரானில் இருக்கிறது. அல்லாவின் கட்டளை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகள், ஏவல்கள் நிறைய இருக்கிறது. இவை இரண்டையும் நாம் செய்ய வேண்டும். அதுபோக அக்காலத்தில் மார்க்கப்போர், இன்று மார்க்கப்போர் எல்லாம் கிடையாது. ஆனால் மார்க்க சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் செய்வது நல்லது. அவைகளை நமக்கு என்ன செய்யும், அது நமது பிள்ளைகள் தடுப்பார்கள். வேறு எங்காவது நாம் சென்று உல்லாசமாக இருந்து விட்டு வரலாம் என்று கூப்பிடுவார்கள், மனைவியை கூப்பிடுவார்கள். நாம் இதை மறந்து விடுவோம். அந்த வழியில் அல்லாவின் வழியில் செல்வதை விரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சோதனை ஏற்படும். அதிலே நாம் என்ன பண்ணுவோம், சிக்கிக்கொள்வோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் பாவிகளான கூட்டமாக ஆகிவிடுவோம். அது மட்டுமல்ல, நமக்கு வேதனை வரும். நம்மை நேர் வழியிலும் அல்லாஹ் செலுத்த மாட்டான் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி வேதனை கொண்டு வருவான் என்பது இப்பொழுதெல்லாம் நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம். இயற்கையை தான் அல்லாஹ் பயன்படுத்துவது. இயற்கையை சீற்றங்களை நம்மால் சமாளிக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு கோபம் வந்தால் சுனாமி, சூறைக்காற்று, அளவுக்கு அதிகமான மழை, இப்படி என்றெல்லாம் பலவிதமாக என்ன செய்து விடுகிறான் அல்லாஹ், நமக்கு ஒரு ஒரு இயற்கை பேரழிவை ஏற்படுத்தி விடுகிறான். இதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இந்த விஷயங்களில் நாம் கவனம் செலுத்துவதை விட அல்லாவும் அல்லாவின் தூதரின் வழியிலே நாம் என்ன செய்ய வேண்டும், மிகவும் விருப்பத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த கட்டளையை ஏற்று நாம் நடந்து கொள்ள வேண்டும், நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு ஒரு வசனத்தில் இவ்வாறு கூறுவான், வல்லதீன கஸ்ஸபு பி ஆயாத்தினா சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். எவர்கள் எனது வசனத்தை பொய்யாக்குவார்களோ அவர்கள் அறியாத வண்ணம் நாம் அழித்து விடுவோம் என்று கூறுவார். இதெல்லாம் மிகவும் அழகான முறையில் இறைவன் செய்வார். நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஒமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா, நாளை எந்த ஆத்மா எதனை சம்பாதித்துக் கொள்ளும் என்பது இன்று அறிய மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுவார். அப்படி இருக்கிறது, நாளை என்ன நடக்கப் போகிறது, என்ன இயற்கை பேரழிவு வரப்போகிறது என்று நாம் அறிய மாட்டோம். அப்படி அல்லாஹ் அழிவை ஏற்படுத்தி விடுவார். ஏனென்றால் அல்லாஹ்விடம் நம்மால் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வை எதிர்கொண்டு இதை மனதில் வைக்க வேண்டும். இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினை. மேலும் நாம் நேரு வழியில் செலுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கோரிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட கோரிக்கை வைத்தால் அல்லாஹ் நம்மையும் நேரு வழியில் செலுத்துவார். நாம் இதை ஒரு பெரிய பாரமாக, இது ஒரு பெரிய சுமையாக எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, இப்படி செய்துவிட்டுமே நமக்கு ஒரு பாவ மீட்சி கிடைக்குமா என்று பயப்பட வேண்டாம். அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ்விடம் என்ன கையெழுந்து துவா கேட்டால் நமக்கு பாவ மீட்சி தந்து அதே சமயத்தில் நம்ம நேர் வழியிலும் செலுத்த செய்வான். எனவே நீங்கள் கேட்க வேண்டியதுதான். அதற்காக தொடர்ந்து நீங்கள் அதே தவறை செய்யக்கூடாது. அது ஒன்றுதான். நீங்கள் ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறீர்கள், அல்லாஹ் மன்னிப்பான். நாளையும் அதே தவறை செய்துவிட்டு அந்த பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? இதை மனதில் வைத்துக்கொள்ளும். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மார்க்க அறிவில்லாத வணக்கம் குருடன் வழி நடப்பது போல அர்த்தமற்றதாகிவிடும் என்று நமது மருமகள் அலியிடம் இவ்வாறு கூறுவார்கள். அலியே, மார்க்க அறிவில்லாத வணக்கம் குருடன் வழி நடப்பது போன்றதாகிவிடும் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட வணக்கத்தினால் எந்த ஒரு பலனும் இல்லை. நாம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்க அறிவை விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்கே இருக்கிறது? குரானிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய சுன்னத்தான வழிமுறைகளிலும் மார்க்க அறிவு இருக்கிறது. அவைகளை நாம் பேணி நடந்தோமேயானால் நிச்சயமாக நாம் என்ன செய்யலாம், நேர்வழியை பெற்றுக்கொள்ளலாம். நாம் செய்யும் வணக்க வழிபாடுகள் எல்லா விஷயங்களிலும் நாம் என்ன செய்ய வெற்றி பெறலாம். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனது பங்கிற்கு இவ்வாறு கூறுவார்கள், உங்களது தந்தையை விட, உங்களது தனையினை விட, உங்களது மனைவியரை விட, மற்ற எல்லோரையும் விட நான் உங்களுக்கு ஓப்பானவன் ஆகாத வரையில் நீங்கள் ஈமான் கொண்டவர் ஆக மாட்டீர்கள் என்று ஈமானை பற்றி இவ்வாறு நமது அன்னலார் அவர்கள் அறிவுரை கூறுகிறார். அவர்கள் எல்லோரை விட நமக்கு அன்னலார் தான் நமக்கு உயிருக்கு உயிராக பற்ற வேண்டும். அப்படி இருக்கையிலே அவர்கள் நமக்கு கூறி சென்ற அறிவுரைகளை, சுன்னத்தான வழிமுறைகளை பேணுவதில் நமக்கு எந்தவித
தயக்கமும் ஏற்படக்கூடாது. மிகச் சரியான முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை தேடி பார்த்து அவைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ரப்பி ஜித்னி இல்மா என்று அல்லாவிடம் கேளுங்கள். அல்லாவிடம் என்ன செய்யுங்கள்? கோரிக்கை விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஞானத்தை, அறிவை வழங்குவான். எனவேதான் இந்த இரண்டிலும் நீங்கள் தொடர்பு வைத்துக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் எனக்கு பின்னால் நீங்கள் இந்த இவ்விரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டீர்களேயானால் நீங்கள் எந்தவித வழிகோணலையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள். சரியான வழியில், நேரு வழியில் நடப்பீர்கள் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்றிருக்கிறார். இந்த இரண்டு இது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் நமக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன், அடுத்து அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறை, இவை இரண்டையும் பலமாக நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். எனவே தான் இந்த வசனங்களை உங்கள் உள்ளத்திலே குடியேற்றுங்கள். அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை நீங்கள் சிறிது நேரம் சிந்தித்து உணர்ந்தாலே போதும். இதில் எவ்வளவு சிறந்த நமக்கு ஒரு மறுமைக்காக எவ்வளவு நமக்கு லாபம் இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக சிந்தித்து நீங்கள் உணர்வீர்கள். எனவே தான் உலக விஷயங்களில் நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். உலகத்திலே நீங்கள் நன்மை உலக விஷயங்கள் இருக்கிறது. சம்பாதிப்பது, ஹலாலான முறையில் சம்பாதிப்பது எல்லாம் இருக்குது. செய்து கொண்டு வாருங்கள். கூடவே இந்த மார்க்க விஷயங்களிலும் சற்று ஈடுபாடோடு நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் தவறான வழியில் செல்ல மாட்டீர்கள். தவறான முறையில் சம்பாதிக்க மாட்டீர்கள். தவறான முறையில் சம்பாதித்தால் என்னவாகும் என்பதை பின்வரும் வசனங்களில் நான் உங்களுக்கு விவரிக்கின்றேன். எனவே தான் தவறான சம்பாத்தியம் அது மிகவும் மிகவும் கேடான விஷயமாக ஆகிவிடும். அதை கொண்டு நாம் தர்மம் செய்ய முடியாது. புனித காரியங்களுக்கு, புனித இல்லங்களுக்கு, புனித தலங்களுக்கு செல்ல முடியாது. ஏன் நமது பிள்ளைகளுக்கே நம்ம சரியான ஒரு உணவூட்ட முடியாது. எனவே அந்த விஷயங்களை நீங்கள் முற்றிலுமாக விட்டு விடுங்கள். அதற்காகத்தான் நானும் என்னால் முடிந்தவரை நம்ம ஒவ்வொருவருடைய கடமை என்ன? நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். நன்மையை ஏவுங்கள், அதிலும் உங்களுக்கு நன்மை உண்டு. தீமையை தடுங்கள், அதிலும் உங்களுக்கு நன்மை உண்டு என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். ஒரு ஊரிலே 100 குடும்பங்கள் இருக்கிறது என்றால் 99 குடும்பங்கள் நன்றாக நன்மை செய்து கொண்டே வந்து ஒரே ஒரு குடும்பம் மிகவும் மோசமான குடும்பமாக இருந்து அது தீமையை செய்து கொண்டே, அநியாயம் செய்து கொண்டே வருகிறது என்றால் அந்த அநியாயம் அளவுக்கு அதிகமாக சென்று விட்டால் அல்லாஹ் அந்த ஒருவருக்காக எல்லாரும் தண்டனை வழங்குவார். இயற்கையைத்தான் பயன்படுத்துவார். இங்கே இப்பொழுதெல்லாம் நாம் நிறைய பார்க்கின்றோம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருந்தவரை அல்லாஹ் எந்த ஒரு தண்டனையும் அதிகமாக கொடுத்ததில்லை. நிலநடுக்கம், சுனாமி போன்றவர்கள் ஏற்பட்டதில்லை. ஆனால் அவர்களுக்கு அப்புறம் நிறைய ஏற்படுகிறது என்றால் நாம் அதிலிருந்து அந்த மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதிலிருந்து அதில் இருந்த பற்றை நாம் விலகி நாம் சற்று வேறு வழியில் நடப்பதால் தான் இப்படிப்பட்ட ஒரு தண்டனைகள் ஏற்படுகின்றன. இதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மட்டுமல்ல, நாம் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும், அடுத்தவரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். அதுதான் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதன் நோக்கமாக இருக்க வேண்டும். இதை மனதில் வைத்துக்கொண்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மேன்மேலும் இது சம்பந்தமான ஒரு வசனங்கள் வரும்பொழுது இன்ஷா அல்லாஹ் இன்னும் விளக்கமாக கூறிக்கொண்டே தான் வருவேன். கேட்காதும் உங்கள் விருப்பம் இருப்பினும் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற மிகவும் விருப்பத்துடன் நான் இதை உங்களுக்கு பகிர்கிறேன். நீங்கள் இதை உங்கள் குடும்பத்தினருடன் பகிருங்கள். அதுபோக உற்றார் உறவினர் அக்கம் பக்கம் நீங்கள் பகிருங்கள். இன்று அக்கம் பக்கத்தினர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு வைத்திருப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் சகோதரர்கள் இருந்தாலும் அந்த கபடம் உள்ளே நுழைந்து விடுகிறது, அந்த தற்பெருமை உள்ளே நுழைந்து விடுகிறது. இதனால் மிகப்பெரிய வேலி இருவருக்கும் இடையே ஏற்பட்டு விடுகிறது. இப்படி வாழச் சொல்லவில்லை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ வேண்டும் சொல்லுவோம், அதை நாம் செய்து சிறப்பாக வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வோம். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.